ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டிஎன்பிசியோட சிடிஎஸ்சியோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஓசிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஓகேவா, நம்ம இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ஓசிவி லிஸ்ட் நம்மளுக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம் நம்மளுக்கு எப்போ அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்போ வந்துச்சுன்னா, லாஸ்ட்டாக மே மந்த் வந்துச்சு. அதாவது 2025 இதோட மே மந்தில் வந்துச்சு. அதாவது 21/5/2025 வந்துச்சுப்பா. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு எப்போ வந்துச்சுன்னா, எப்போ நம்ம எழுதணும்னா, அதாவது ஆகஸ்ட் மந்த் வந்துச்சு. ஓகேவா, அதாவது எந்தெந்த டேட்லலாம் எனக்கு எக்ஸாம் இருந்துன்னு பாருங்கள். 4/8/25, 10/8/25, 17/8/25, 18/8/25. ஓகேவா, இந்தந்த டேட்ஸில் நம்ம எக்ஸாம் எழுதணும். ஓகேவா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் நம்ம எழுதணும். இதுக்கான ரேங்க் நம்மளுக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, அதாவது போன மந்த்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துப்பா. ஓகேவா, அதாவது 23/1/2026 எனக்கு இதுக்கான ரேங்க்கு அண்ட் மார்க் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, இப்போ கீழே பாருங்கள், நம்ம இந்த ஓசிவி லிஸ்ட்னால் ஒன்றுமே இல்லை. அதாவது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ரிசல்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய கவுன்சிலிங்க்கு முன்னாடி, ஓகேவா, கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இல்லைனா தப்பாக எதுவும் அப்லோட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேவா, இதுக்கு இவங்க எந்த ரேஷியோவில் கூப்பிட்றாங்கன்னா, அதாவது சம் போஸ்ட்டுக்கு 1:2 ஆர் 1:3, சம் போஸ்ட்டுக்கு 1:5 ரேஷியோ வரைக்கும் இந்த ஓசிவி லிஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்கப்பா. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு இந்த ஓசிவி லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு கவுன்சிலிங் இருக்கும். ஓகேவா, அந்த கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு போஸ்டிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரேங்க்கு, கம்யூனல் அப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேலை வாங்குறது. ஓகேவா, இப்போ இந்த ஓசிவி லிஸ்ட் கூப்பிடுறது, அதாவது இவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். ஓகேவா, அதை வந்து கூப்பிட்றவங்க கன்ஃபார்மாக இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. ஓகே, நம்மளுக்கு வேலை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது ஜஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினலாக இல்லைனா டூப்ளிகேட்டாக இல்லைனா சர்டிஃபிகேட்டில் எதுவும் ஸ்கேம் எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் சிவில். ஓகேவா, போஸ்ட் கோடு. ஓகேவா, போஸ்ட் கோடு, இந்த போஸ்ட் கோடு. ஓகேவா, இதில் நீங்கள் உங்கள் நம்பர் இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இந்த பிடிஎஃப் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப்பை நம்ம இந்த வீடியோட கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட நம்பரை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஎன்பிசியோட வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இது பாருங்கள், நீங்கள் இந்த நம்பரில் இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் ஓசி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகணும். ஓகேவா, இது பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு ஜூனியர் பிளானர். ஓகேவா, அதாவது போஸ்ட் கோடு, இந்த போஸ்ட் கோடு கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு அதுக்கான போஸ்ட் கோடு. ஓகேவா, போஸ்ட் கோடுனா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏஇனா ஏஇக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்ட் கோடு இது எல்லாமே. ஓகேவா, கீழே ட்ரிபிள் ஏஇக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் சிவில். ஓகே, இது போஸ்ட் கோடு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது கீழே. ஓகேவா, தென் அசிஸ்டன்ட் சத்தபதி. ஓகேவா, அசிஸ்டன்ட் தபதி, அதுக்கான போஸ்ட் கோடு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1பா. ஓகேவா, அதுக்கான போஸ்ட் கோடு நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், ஏஇ ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், அதுக்கான போஸ்ட் கோடு. ஓகேவா, அதுக்கான போஸ்ட் கோடு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன், தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து. ஓகேவா,
தென் நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ், ஓகேவா, அதுக்கான போஸ்ட் கோடு, அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், ஓகேவா, போஸ்ட் கோட் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் ரிசர்ச் அசிஸ்டன்ட், தென் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்டு கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், ஓகே, அதுக்கான போஸ்ட் கோட் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜூனியர் சயின்டிஸ்ட் ஆஃபீஸர், அதுக்கான போஸ்ட் கோடு, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மேனேஜர், ஓகேவா, அதுக்கான போஸ்ட் கோடு, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஓகே, அதுக்கானது கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மேனேஜர் டெக்னீஷியன், டெக்னிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அதுக்கான போஸ்ட் கோடு, தென் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேவா, அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரிஜிஸ்டர் நம்பர்ஸ். தென் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர், ஓகேவா, அதுக்கான போஸ்ட் கோடு, தென் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் டிரான்ஸ்லேட்டர், தென் சிஸ்டம் மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க. தென் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், தென் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியர்ஸ், தென் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், ஓகேவா, தென் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பிஏ, தென் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு நம்மளுக்கு டோட்டலாக வேக்கன்சின்னு பார்த்தோன்னா ஒரு 3 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு எத்தனை பேரை கூட்டிருக்காங்கன்னா ஒரு 7 பேரை கூட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7, ஒரு 7 பேரை கூப்பிட்ருக்காங்க, ஓகேவா. ஆனால் நம்மளுக்கு வேக்கன்சின்னு பார்த்தோன்னா வெறும் 3 வேக்கன்சி தான் இருக்குது, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு எந்த ரேஷியோவில் ஒரு 1.23 ரேஷியோவில் கூப்பிட்ருக்குறாங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஆஃபீஸர், தென் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிக்கல் இன்விஜிலேட்டர், ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு லைப்ரேரியன், தென் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2, தென் ஜூனியர் கெமிஸ்ட்ரி, ஓகேவா, ஜூனியர் கெமிஸ்ட்ரி, அதுக்கான போஸ்ட்டு, தென் போஸ்ட் கோடு, அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. இது நம்மளுக்கு எப்போ இது பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னேன். அதாவது எந்த ரேஷியோவில் கூப்பிட்ருக்குறாங்கன்னா 1:3 ஆர் 1:2 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, ஓகேவா, ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி, ஓகேவா. எல்லாருக்குமே அதே மாதிரி 1:3 ரேஷியோ ஆர் 1:2 ரேஷியோவில் தான் நம்மளுக்கு இங்கே கூப்பிட்ருக்குறாங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட் அபோவ் வில் நாட் imply that his candidate has been fully considered for selection, ஓகே. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் வந்தவங்க யாருமே கன்ஃபார்மாக செலக்ட் ஆனவங்கன்னு மீனிங் இல்லை, ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, ஓகேவா. அதாவது இந்த ஓசிவியில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கணுன்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஓசிவிக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, the candidate whose register number are found in the above list have been provisionally admitted. The OCV verification based on rank position and rule of reservation, number of vacancies and other stipend notification, ஓகேவா. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் எனக்கு கூட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. ரேங்க்கு என்ன, ரூலு, ரிசர்வேஷன், இது எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க. Then next the admission above the candidate OCV personal verification and accept his and him claims in the online application in respect date of birth. அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம எஜுகேஷனலுக்கு 10th 12th, தென் நெக்ஸ்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட்ஸு அது கொடுத்துருப்பேன். தென் கம்யூனலாக இருந்தால் கம்யூனல், ரிசர்வேஷனாக இருந்தால், தென் பிஎஸ்டிஎம், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே நான் வந்து என்ன பண்ணணும், அந்த டைமில் நான் எடுத்து வந்திருக்கணும். அதில் வெரிஃபை ஆனவங்க மட்டும்தான் என்ன நடக்கும், நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவோம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செலெக்ஷன் அதோட நம்மளை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க, ஓகேவா. வெரிஃபிகேஷன் வில் பி கேன்சல்டு, ஓகேவா. ஏதாவது ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இருந்துச்சுன்னா, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பார்க்கலாம், ஓகேவா. த கேண்டிடேட் ஹூஸ் அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃப்ரம், அதாவது அந்த டேட்டில் எழுதின எல்லாருமே, for the post include combined technical service examination who register number are not found above the list, ஓகேவா. இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அதில் இல்லாத அவங்களும்
இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓசிவி லிஸ்ட்டுக்கு அலோட் கிடையாது. ஓகேவா, நீங்கள் வந்தாலும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு 8வது பாயிண்ட்டை பாருங்கள். அதாவது த அட்மிஷன் ஆஃப் த அபோவ் கேண்டிடேட் ஓசிவி இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டு டிசிஷன் ஆனர் கமிஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஆர்டர் பாஸ்ட். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்மளை கோர்ட்டில் தென் கொடுத்துருக்குற அந்த ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி தான், என்ன நம்ம கோர்ட் கொடுத்துருக்குற ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ஓசிவி லிஸ்ட்டுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. தென் அதர் தென் வேறு எதுவுமே அவங்க கூப்பிடலை. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் who have been admitted for on-screen verification are not assured. ஓகேவா. அதாவது இதில் தான் அவங்க டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓசிவி லிஸ்ட் வந்த யாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அஷூரன்ஸாக நீங்கள் அங்கே வருவீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா. செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்குமாங்கிறது அஷூரன்ஸ் கிடையாது. ஓகேவா. அதான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு 10th பாருங்கள். The candidates who have been admitted for on-screen verification are hereby instructed to watch constantly the commission website regarding place, date and time physical certificate verification and counseling without fail. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லாத்தையுமே எங்களுடைய வெப்சைட்டில் எல்லாரையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஓகேவா. பிளேஸு, டேட்டு, என்ன டைமிங்கு அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்த அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஓகேவா. அதை எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ரேங்க்கில் வந்திருக்கீங்க, உங்கள் ரேங்க்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அகாடமியோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கம்யூனல் ரேங்கு தென் என்ன போஸ்டிங்கிறதையும் நீங்கள் போடுங்க. ஓகே. முடிஞ்சவரை உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.